71 வயசுல அப்பா ஆயிடலான்னு சாதனை செஞ்சிடலான்னு பிளான் பண்றாரு. பாவம் நம்ம துண்டு சீட்டு முதல்வருக்கு தெரியல. அந்த விஷயத்துல முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுகவின் பேச்சாளர் நடிகை விந்தியா முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்துள்ளார். 71 வயசுல அப்பா ஆயிடலான்னு சாதனை செஞ்சிடலான்னு பிளான் பண்றாரு. பாவம் நம்ம துண்டு சீட்டு முதல்வருக்கு தெரியல. அந்த விஷயத்துல ஏற்கனவே ஒருத்தர் சாதனை பண்ணியிருக்காரு. ராம்ஜித் ராகவ் 94 வயசுல அப்பா இருக்காரு. அது தெரியாம புது சாதனை நினைச்சுக்கிட்டு ஸ்டாலின் ஏதோ பெறாதிக்கிட்டு இருக்காரு. பேரம் பேத்தியை எடுத்ததுக்கு அப்புறம் அப்பா ஆகணும்னு ஆசைப்படுற ஒரே தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலினா தான் இருப்பார். நாங்க பத்திரமா பாதுகாத்து கட்டி காத்த தமிழ்நாட்டுல இந்த இன்னைக்கு கஞ்சாயும் சாராயத்தையும் விற்கிற ஸ்டாலின் அல்ல அப்பா ஆக முடியுமா? அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து தமிழக பெண்களை காத்து அம்மா நாங்க எங்க தலைவி. கட்சிக்காரனை காப்பாத்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட எஃப்ஐஆர் லீக் பண்ற ஸ்டாலின் அல்ல அப்பாவாக முடியுமா? பொண்ண தொட்டா அவ எவ்வளவு பெரிய சாரா இருந்தாலும் மோரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் டார் ஆயிடுவான்னு பயப்படுத்தி அம்மா நாங்க எங்க தலைவி. பாலியல் குற்றவாளி வீட்டுல பிரியாணி சாப்பிட்டவன் எல்லாம் அமைச்சரா வச்சிருக்கிற நீங்கெல்லாம் ஸ்டாலின் அல்ல அப்பா ஆயிட முடியுமா? போற இடத்துல எல்லாம் பில்டப் கொடுக்கிறாருங்க. ஒரே பில்டப் தான். எந்த மீட்டிங்ல பார்த்தாலும் நான் போற இடத்துல எல்லாம் கூட்டத்துல இருந்து என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. எவனோ கூட்டத்துல இருந்து டோப்பா டோப்பான்னு கத்திருக்கா. அது இவருக்கு அப்பா அப்பான்னு காதுல விழுந்திருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.